ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின இன்ஃபர்மேஷனையும், எஸ்எஸ்டி டோக்கன், திவ்ய தரிசன டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும், அது கூட இன்னையில இருந்து வந்திருக்கக்கூடிய புதிய நடைமுறைகள் என்னென்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். திருமலை தரிசனம் போறவங்களுக்கு ரெகுலரான இன்ஃபர்மேஷன் நம்ம தொடர்ச்சியா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் வந்து சடனா பிளான் பண்றீங்கன்னா பிரசன்டா என்ன சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு பிளான் பண்ணுங்க. அதுதான் உங்களோட தர்ஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கான அப்டேட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கீழ் திருப்பதியில ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், இது ரெண்டுலயும் டெய்லி காலையில 3:30 மணிக்கு வந்து டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த டோக்கனை நம்ம ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நடைபாதையில போறவங்களுக்கு கொடுக்கறத திவ்ய தரிசனம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ரெண்டுமே ஒரே என்ட்ரி பாயிண்ட் தான், ஒரே தர்ஷன் டைம் தான், ஒரே கியூல தான் நீங்க போற மாதிரி இருக்கும். பட் வாங்குற இடங்கள் மட்டும்தான் நமக்கு வேற. 8 மணி ஸ்டேட்டஸ் படி இன்னைக்கான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் எல்லாமே முடிஞ்சு, அதாவது இன்னைக்கான டிக்கெட், நாளைக்கான டிக்கெட், 2 நாளோட டிக்கெட்டும் முடிஞ்சு கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நாளைக்கு தான் உங்களுக்கு கவுண்டர் வந்து காலையில 3:30 மணிக்கு வந்து ஓபன் பண்ணுவாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நைட்டுக்கான ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருந்திருக்கு. பேலன்ஸ் வந்து ஒரு 2406 டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் 8 மணி ஸ்டேட்டஸ் படி இருந்திருக்கு. மேபி இதுல வந்து டிக்கெட்ஸ் ஓரளவுக்கு அவைலபிள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீ கவுண்டர்ல கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நாளைக்கு காலையிலக்கான டிக்கெட்டும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகி இருக்கலாம். ஸ்ரீவாரிமெட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2855 டிக்கெட் பேலன்ஸ் இருந்திருக்கு 8 மணியோட ஸ்டேட்டஸ் படி. இதுல உங்களுக்கு சேம் டேக்கான 5 மணியோட ஸ்லாட் ரன்னிங்ல இருந்திருக்கு. நெக்ஸ்ட் டேயோட ஏர்லி மார்னிங் ஸ்லாட் இருக்குமான்றது தெரியல. பூதேவி காம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால யாராவது போறீங்கன்னா நீங்க இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல டோக்கன் வாங்கிட்டு கூட நீங்க நடந்து போகணும்னு கம்பல்சரி இல்லை, பஸ்ல கூட டிராவல் பண்ணலாம். அதுதான் இன்னிலிருந்து வந்திருக்க புதிய நடைமுறை. அதை அடுத்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். நடைபாதை டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல கொடுப்பாங்க. அதை விட்டீங்கன்னா ஸ்ரீவாரிமெட்டுல நடந்து போகும்போது 1240வது படியில டிக்கெட்டுக்கான கவுண்டர் இருக்கு. அங்கேயே நமக்கு வந்து டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு கம்பல்சரி. 8 மணியோட ஸ்டேட்டஸ் இதுதான். ஓகேங்களா? அடுத்தது இன்னைக்கான ஃப்ரீ தர்ஷன் இந்த டிக்கெட்டுமே வாங்காம போகக்கூடிய நேரடி இலவச தரிசனத்தோட கூட்ட நிலவரம் எப்படி இருக்கு, அதுக்கான டைமிங் என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் பார்க்கலாம். நேரடி இலவச தரிசனத்துக்கு வெளியில எங்கேயும் லைன் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலங்க. 31 கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபில் ஆயிருக்குன்ற இன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சிருக்கு. டிடிடி வந்து இன்னும் அஃபிஷியலா அவங்களோட தர்ஷன் அப்டேட்ல நேத்தோட அப்டேட் இன்னும் ஷேர் பண்ணல. ஸோ மேபி அவங்க ஷேர் பண்ணாங்கன்னா தெரியும் உங்களுக்கு கூட்டம் குறைஞ்சிருச்சு அப்படின்றது. அதுக்கு அடுத்தது வந்து 18ல இருந்து 20 மணி நேரம் ஆகலாம். எந்த ஒரு டிக்கெட்டுமே இல்லாம நம்ம போற இலவச தரிசனத்துக்கு 18ல இருந்து 20 மணி நேரம் ஆகலாம். இதுவே நாங்க வந்து திவ்ய தரிசன டோக்கன் இல்லைன்னா வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறோம் அப்படின்னா ஒரு 3ல இருந்து 6 மணி நேரம் ஆகலாம். நேத்து கூட ஒருத்தர் காலையில தர்ஷன் போனவர் வந்து 6 மணி நேரத்துல தர்ஷன் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் அவங்களோட தர்ஷன் அப்டேட். நேற்று காலையில கூட க்ரௌட் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து வீடியோஸ் கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. 11:55க்கு வந்து அவங்க ஏடிஜிஎஸ் சர்க்கிள்ல வந்து என்டர் ஆயிருக்காங்க. 1:30க்கு வந்து காம்ப்ளெக்ஸ்ல என்டர் ஆயிட்டு 3:15க்கு காம்ப்ளெக்ஸ் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. 4:18க்கு சுவாமி தர்ஷன் முடிச்சுட்டு 4:40க்கு வந்து கோயில இருந்து வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 5:15க்கு வந்து அன்னதானம் காம்ப்ளெக்ஸ் வந்து 5:15க்கு ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் 6 மணிக்கு பேக்லாம் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஒரு 5 to 6 மணி நேரத்துக்குள்ள நேற்று தர்ஷன் பார்த்துருக்காங்க. அதனாலதான் நம்ம வந்து டோக்கன் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றது. டோக்கன் இல்லாத தரிசனத்துக்கே நேத்தெல்லாம் வந்து 30 மணி நேரம் ஆகி தர்ஷன் பார்த்தவங்களும் இருந்தாங்க. ஸோ வெயிட்டிங் டைம் எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு வரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் இல்லைன்னா திவ்ய தர்ஷன டோக்கன் வாங்கிட்டு போங்க. இதுதான் இன்னைக்கான தரிசனத்தோட அப்டேட். அதுக்கு அடுத்து 300 ரூபா தரிசனத்துக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3ல இருந்து 5 மணி நேரம் அப்ராக்சிமேட்டா ஆகும். வர்ச்சுவல் சேவா 300 ரூபா தரிசனம் இது ரெண்டுமே ஒரே கியூ தான் உங்களுக்கு. மற்ற டிக்கெட் எல்லாமே சீனியர் சிட்டிசன் இதுக்கு எல்லாமே எப்பவுமே உங்களுக்கு 1/2 hour 1 hourக்குள்ள தான் தர்ஷனுக்கு ஆகும். இப்போ ஆன்லைன்ல நாங்க சீனியர் சிட்டிசன் டிக்கெட் வந்து புக் பண்ணல, ஆனா எங்களால ரொம்ப தூரம் நடக்க முடியாது கஷ்டம் அப்படின்றவங்க வந்து உங்ககிட்ட எஸ்எஸ்டி டோக்கனோ இல்லைன்னா 300 ரூபா டிக்கெட்டோ இருந்துச்சுன்னா நீங்க பயோமெட்ரிக் கேட் வழியா அங்க இருக்கக்கூடிய வாலண்டியர் கிட்ட உங்களோட டிக்கெட்டை காட்டி எனக்கு இந்த ஏஜ் தான் ஆகுது அப்படின்றதுக்கான ஐடி ப்ரூஃபும் காட்டி நீங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கூட தரிசனத்துக்கு செப்பரேட் கியூல போகலான்றத டெய்லியோ இஓ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வயசானவங்க இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு சர்ஜரி பண்ணியிருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதை பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா தனியா ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்றேன் அதோட ப்ரொசீஜர் பத்தி. அதுக்கு அடுத்து நேத்து ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதுல வந்து 12 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை மத்தியானம் 2 மணி வரைக்கும் தான் நடைபாதையில வந்து அலோவ் பண்ணுவாங்க. மத்தியானம் 2 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 5 மணி வரைக்கும் அலோடு கிடையாது. இதுவே பெரியவங்கள நைட்டு 10 மணி வரைக்கும் அலிப்பிரியில வந்து அலோவ் பண்ணுவாங்க நடந்து போறதுக்கு.
திவ்ய தரிசன டோக்கனும் உங்களுக்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டு கம்பல்சரி நடந்து போகணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் நேத்துலேருந்து கிடையாதுங்க. ஸோ இன்னைக்கு நீங்க டிக்கெட் வாங்குறீங்க இல்லை நாளைக்கு வாங்குறீங்கனாலும் நடந்து போறனால நடந்து போகலாம், நடந்து போகாமையும் உங்களுக்கு வந்து தர்ஷனுக்கு போகலாம். காலி கோபுரத்துக்கிட்ட ஸ்கேன் பண்ணிட்டு வரணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் நேத்துலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து நடைபாதை டிக்கெட் வந்து எப்பவும் கொடுக்குற கவுண்டிங் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, ஸ்டாப் பண்ணவும் இல்லை. காலையில் 3:30 மணிக்கு உங்களுக்கு, அதாவது 3 மணின்றத 2:30 மணிக்கு கூட கவுண்டர் ஓப்பன் பண்ணிடுறாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஒரு 2:30 மணி 3 மணிக்குள்ள கவுண்டர் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் டிக்கெட் வந்து சேம் டேக்கு வாங்குறேன்னா நைட்டு ரீச் ஆகிட்டீங்கன்னா வாங்கிக்கலாம். ஸ்ரீவாரி மெட்டு பொறுத்த வரைக்கும் காலையில் 6 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க உங்களுக்கு. அப்போ வந்து உங்களுக்கு 6 மணின்றது ஒரு நீங்கள் மேலே ரீச் ஆகிறத பொறுத்து நீங்கள் டோக்கன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான ஸ்டேட்டஸ். வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்னும் ஒரு 3 நாளில் நமக்கு டிக்கெட் புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் நவம்பர் மாதத்துக்கு. இன்னைக்கு 15ஆம் தேதி. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்குள்ள நமக்கான புக்கிங்கோட அப்டேட்ஸ் எல்லாமே 1 by 1 டிடிடி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்போ வந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ வரும். புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நவம்பர் மாதத்தோட டிக்கெட்டோட புக்கிங் அப்டேட் தான் நமக்கு வரும். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.